பிரிட்டிஷின் முன்னாள் பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில் பிரதமரா இருந்த காலத்துல அடிக்கடி சாமானிய மனுஷங்க கிட்ட தான் யார் அப்படிங்கறத காண்பிக்காம பயணம் செய்வாரு. இப்படி ஒரு முறை ஒரு கால் டாக்ஸில அவர் பயணம் செய்யறாரு. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தன்னை இறக்கி விடும்படி கேட்ட அவர் தனக்காக 1 மணி நேரம் காத்திருக்கும்படி அந்த டிரைவர் கிட்ட கேக்குறாரு. அந்த மனுஷனுக்கு இவர் பிரதமர் அப்படிங்கிறது தெரியாது. அந்த மனுஷன் இவர்கிட்ட, முடியாது சார், இன்னைக்கு எங்க நாட்டு பிரதமர் ஸ்பீச் கொடுக்க போறாரு, நான் போய் அவரோட வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட உடனே பிரதமர் ரொம்ப பூரிப்படைஞ்சாரு. அந்த மனுஷனுக்கு 5 பவுண்டுக்கு பதிலா 20 பவுண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறாரு. அந்த பணத்தை பார்த்த உடனே அந்த மனுஷன் சொன்னானாமா, சார், அந்த பிரதமர் ஸ்பீச் கொடுத்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன, நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் வெயிட் பண்றேன் சார் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட பிரதமருக்கு ரொம்ப வருத்தம் உண்டானது. ஏன்னா ஒரு நொடி பொழுதுல பணம் ஒரு மனுஷனோட மனசை எப்படி மாத்திட்டது. ஆமாங்க, இன்னைக்கு பண ஆசைங்கிறது எல்லோரோட வாழ்க்கையிலும் இருக்குது. பண ஆசைய பத்தி வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பணம் எந்த இடத்தை பிடிச்சிருக்குது?